நடக்குது எனக்கா அது ரெண்டு எல்லாருக்கும் வயசாகி போச்சு இருந்தாலும் இந்த வயசுலயே எல்லாம் இப்போ நடக்குது. என்னடா அது மீட் பண்ணலாம் வரியா என்னெல்லாம் வந்துருவாங்க வேற இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆனா உங்க ஐடியா பேச மறைச்சு அண்ணன் தங்கச்சியா இருக்குமோ? அண்ணன் தங்கச்சின்னா எதுக்கு இப்படி இப்படி போடணும் இப்படி இப்படி என்ன சும்மா பார்த்து பேசுறோம். வந்து 18 கீழே வெறுப்பேத்துறீங்க காய். போக்சோ சட்டத்துல நம்மளை பிடிச்சி உள்ள போடாம போட்டுருவாங்க. நம்ம அப்படி என்னடா பண்ணுவோம் இந்த அளவுக்குயா வீட்டுல வந்து தேவையில்லாம நம்ம பாட்டுக்கு காமிச்சுட்டோம். நீங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சு ஓடி போயிட்டாங்க. நம்ம போடலப்பா ஏற்கனவே போட்டிருக்கேன். அவன் ஐடியா அடிச்சிடுறேன். இந்த பையன் மூஞ்சி 18 வயசு கீழ் உள்ளவங்க இதயம் பலவீனமாக ஐயோ ஐயோ காலத்துல நமக்கு கிரியேட்டிவிட்டியா ஹாலிவுட் காப்பியா அப்படின்னு சொன்னாங்க. ஹாலிவுட் காப்பி இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. நான் நேத்துதான் பார்த்தேன். இது இல்லையா இதை வச்சுதான் அது போட்டிருக்கேன். நேத்தையா போட்டிருந்தாங்க. அது சும்மா ஒரு சர்க்காசம் இல்லையா? இல்ல சீரியஸா நானும் நேத்து எனக்கு பார்த்தேன். இந்த அதை போட்டுருக்கேன். என்ன அவர் கிரியேட்டிவிட்டி திட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு நானும் அதெல்லாம் பார்த்தேன். படிச்சிருக்க மாட்டேன். நம்ம பசங்க எப்பயுமே வந்து இந்த நக்கலுக்கு அடிப்பாங்கல்ல நக்கல் அடிச்சு நானும் அப்படிதான் நினைச்சு நல்லா படிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது அது இப்போ வந்த படம். ஏதோ ஒரு படம் ரீசெண்டா வந்த படத்துல இந்த போஸ்டர் கிரியேட் பண்ணி அது படம்லாம் இல்ல ஏதோ ஒரு சீக்வன்ஸ் அதுல பரவாயில்லடா. நான் இது ரொம்ப முன்னாடி வந்த படம் நல்லா இருக்கு. இது இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இந்த போஸ்டர். நானும் அடிக்கடி பார்த்தேன். இதை விட்டுருக்க வந்து இவர் சொல்லுவார்ல வந்து சிட்டி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு யுகம் அப்படின்னு போடுவாங்க. திடீர்னு தூரத்துல இருந்து பார்த்தானா ஒண்ணுமே புரியலடா. பேண்ட் பூல ஒழிச்ச மாதிரி இருக்கா. ஆனா பேண்டே மேலதானே இருக்கு. ரொம்ப ரைட்டு. இது எல்லாருக்கும் நடக்கிறதா நம்மளோட கஷ்டம் தான் உலகத்திலேயே பெருசு மாதிரி நினைச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நம்மளோட 5 மடங்கு பிரச்சனையை சமாளிச்சு டீல் பண்றா ஆளு நம்ம ஊர்ல இருக்காங்க. மீன் நிறைய மீன் பார்த்தோம். ஒருத்தர் ரொம்ப மன ரீதியா வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுவானா வீட்டுல எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு பைக் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி அதை வீடு 8வது மாடி என்னவோ இருக்கும். அவன் ஃப்ரெண்ட போய் புலம்புலான்ட்டு அவசரமா மாடியில ஏறி போய் ஹால் கதவை திறந்தா ஹால்ல அவன் இருக்க மாட்டான். சரி பெட்ரூம்ல இருப்பேன் அவன்கிட்ட போய் புலம்புன்னு சொல்லி பெட்ரூம் கதவை திறந்தா தலைமை அப்பதான் தூக்குல தூக்குறதுக்காக கைட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல ஏன் சொல்றேன்னா அவனை பார்த்துட்டு பார்வை பார்த்தாடே நான் உடனே தேடி வந்தா நீ வேணும் பாக்குறீங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை புலம்பலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரையாவது தேடி போவோம். அந்த நேரத்துலதான் அதே கஷ்டத்தை புலம்புவேன். நம்ம சொல்றதுக்கு உள்ள அதே புலம்பிருக்கேன். அதை கேட்கும் போது நம்ம கஷ்டமே கொஞ்சம் பரவாயில்ல பாவம் இவனுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப போனா நம்ம அவன்கிட்ட நம்ம ஆறுதல் சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட கிளம்பி வந்துருவோம். அதனால இந்த உலகத்துல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுவும் ஒருத்தரை தாண்டி இன்னொருத்தருக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் எதனா மறந்துட்டு சந்தோஷமா இருக்க பாத்துருங்க. சரி ரைட்டு இதோட முடிச்சுப்போமா? போனு போச்சேடா இப்படி டிஸ்பிளே வாங்கி மாத்தணும். அப்படின்னா புது போனு தான் வாங்கணும். இறந்து போயிட்டாரியா ரொம்ப 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 காலேஜ் படிக்கும்போது ரொம்ப பிடிச்ச படம். அது கிட்டத்தட்ட வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது பேர் வேர்ல்ட் சினிமான்னு போட்டிருப்பாங்க. உலக சினிமான்னு போட்டிருப்பாங்க. காரணம் வந்து எது அந்த கலாச்சாரத்தை வந்து காட்டுதோ அதெல்லாம் வந்து உலக சினிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்து அந்த ஏரியாவோட இருக்க அந்த செய்முறை வழக்கங்கள் இது ஆக்சுவலா ஜாதிய படமே கிடையாது. அது ஒரு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது வந்து ஜாதிய படமும் கிடையாது. இது அந்த ஊர்ல நடக்கிற வந்து பழக்க வழக்கங்களை வந்து இதுல கொஞ்சம் இந்த செய்முறைக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் அந்த படத்தை நல்லா காமிச்சிருப்பாங்க. நல்ல படம். இறந்துட்டாரு ஆழ்ந்த இரங்கல். நீ சொல்ற மாதிரி 40 ஆண்டுகளுக்கு முன் தன்னுடன் நடித்த சிறுவர்களா உண்மையா பயந்தது. ஆனா இங்க இவங்க 2 பேரும் கிளவிட்டாங்க. தலைவி அப்படியே இருக்கா? ஆமாண்டா. என்னடா அது புத்தலாட்டமா இருக்கு. இன்னமும் அப்பையில இருந்து அப்படிதான் பாங்க. நம்ம மேடம் வயசு என்ன நிறையாக்கு? அதியாக்கு என்ன வயசு? 40 ஆண்டுகளுக்கு பின்னா இப்ப 20 வயசுல வச்சுக்க 60 வயசு 65 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 60 to 65 எப்படி இருக்குங்க? ஆமா அங்கே இருக்குது. 25 வயசுல எடுத்த படமா இருக்கும். அப்ப 40 + 25 65 வயசு 65 ஆகி போச்சு.
இன்னும் கொஞ்ச நாள்ல பெருசாவும் அப்படிதான் வருவாங்க நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்டா. இது பாடி ஃபிட்னஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு எனக்கு அப்பல இருந்து இது பார்க்க ஆச்சு. அதுவும் நம்ம அவங்க அவங்க போடுற வளையத்தை பத்தினா கையில போடுறதெல்லாம் எடுத்து காதுல போட்டுருப்பாங்க. அவங்க தான் ட்ரெண்ட் கொடுப்பாங்க. தலைவன் மம்முட்டி இருக்காப்ல இல்ல, அவரு இடையில கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் போயிருந்தாப்லே. யாருக்கு? மம்முட்டி. அழுவதா? அதுல அந்த போட்டோ நீ பார்த்தது கிடையாதா? பாக்கல. அட என்ன நீ, அது உனக்கு நான் காமிக்கிறேன். நீ அதுக்குள்ள இந்த இவங்களுக்கு அந்த பிக்சர் காமிச்சு அதனால அந்த போட்டோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். மம்முட்டி வயசு தெரியுங்கள? மம்முட்டிக்கு எவ்வளவு? 70 இருக்குமா? 72. எல்லாருமா சொன்னேன்ப்பா. 72. அதெல்லாம் பார்த்தே இல்ல. இருந்தாலும் தலைவனை மிஞ்ச முடியுமா? யாரு? ரஜினி. ஸ்டைல் வேற, நடிப்பு வேற. நம்மளையும் தலைவன் என்ன இன்னும் நடிப்பாரியா? ஏற்கனவே பார்த்ததா? இல்ல இது நார்மலா வந்ததுதான். Triple R has no repeat value. Somehow started the movie, but both and switched Bahubali. Bongi, it has too much of repeat value. Watch it recently. Which OTT is Bongi? படம்னு வச்சுட்டாங்கடா. நிறைய பேர் இப்படி இருக்காங்கடா. அந்த இது சொல்றாருல, மச்சா ஒரு நல்ல படம் சொல்லிடு. இல்ல 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 மீன் நல்ல படம் என்ன சொல்லிருக்காங்க தெளிவா சொல்லிடுறா. போங்குங்கிற படம் நினைச்சிட்டாங்க. அது எந்த ஓடிடில இருக்குன்னு கேக்குறாங்க. போங்குன்னு ஒரு வார்த்தை, அது போங்கு பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, ஒரு மீன்ல வேண்டிய நல்ல படமா சஜஸ்ட் பண்றான், நான் அந்த படத்தை போய் ஓடிடில பாக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் வந்து என்ன ஜேர்னர் கேட்டா, ஜேர்னர் GEN தேங்க்ஸ் மச்சான்ட்டு போயிருக்கான். அதான் படம் பேரே சொல்லடா. ஜேர்னர்ங்கிறது வந்து படம் வந்து இந்த பேய் படமா இல்ல வந்து காமெடி படமா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு காட்டுற பேர் வந்து ஈஸ்டர் ஜேர்னர்னு சொல்லுவாங்க. நம்ம பாய்ஸோட அறிவு திறமையை பார்த்துக்கிட்டு நானும் அடுத்து உனக்கு வியப்பான ஒண்ணு காட்ட போறேன். சர்ப்ரைசிங் சூன். நான் பயந்துட்டேன் அவர் செய்யட்டு. அதே ஒரே மாதிரி போட்டுச்சு. இதேதான் எனக்கும் போட்டுச்சு. இதெல்லாம் நீங்க பேன் பண்ணணுங்க. அது என்னங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் இல்ல. இவருக்கு ஆர்வங்க ஆசைப்பட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். இந்த சோலோ திங்கர் திவ்யா அப்புறம் அது மாதிரி இந்த கேரளா பொண்ணுங்க பயந்துட்டேன் அவர் செய்யட்டு. பாட்டு வந்து நீ வீடியோ பாரு, வேற பாட்டு ஒரு மாதிரி பண்ணலாம்ல. அப்படியா? வேணாம், இதனா என் கண்ணுல காட்டாதீங்க. பயந்துட்டேன் அவர் செய்யட்டு. விட்டுப்படுத்து தொடர்ந்தே வருது. விட்டுப்படத்துல நடிச்ச கார் வாங்குறாங்க. உனக்கு என்ன, நீ போய் முட்டு சொல்ல முடிக்க வேண்டியதானே? வன்மத்தை கக்கிட்டான். ஏன்டா அவன் வாங்கினா வாங்கிட்டு போறான், உனக்கெல்லாம் என்ன அப்படின்ட்டாங்க. ஆனா அதுக்காக இவ்வளவு ஹார்ஷா பேசக்கூடாது. ஐயோ ஐயோ. வயிறு வலிக்குது. அவங்க சிரிக்கணும், நீங்க முடிஞ்சா சிரிக்க. என்னன்னு பாப்போம். சரி, அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.